Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல இனோவேஷன் கம்பெனி ஐபிஓவோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2007ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க அண்ட் இவங்க வந்து டோல் பிளாசா மேனேஜ்மெண்ட், மேன்டு பிரைவேட் செக்யூரிட்டி சர்வீசஸ், இன்டெகிரேட்டட் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட், மேன் பவர் சோர்சிங் அண்ட் பேரோல், ஓவர்சீஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ட்ரோன் ஃபிளையிங் ட்ரைனிங் சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனிக்கு இந்தியாவில் 35 ஆஃபீஸஸ் இருக்கு அண்ட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 23 ஸ்டேட்ஸ் அண்ட் 5 யூனியன் டெரிட்டரிஸில் இவங்களோட சர்வீசஸை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு இந்தியாவில் ஸ்ட்ராங்கான ப்ரெசன்ஸ் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸ் எல்லாமே அதிகமான மேன் பவர் ரெக்ரூட்மெண்ட் சர்வீசஸாக இருக்கு. இவங்களோட சர்வீசஸ் வந்து கார்ப்பரேட் அண்ட் ஐடி பார்க்ஸ், மேனுஃபேக்சரிங் அண்ட் வேர்ஹவுசிங், கவர்மெண்ட் அண்ட் பிஎஸ்யூஸ், ஹெல்த் கேர் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், retail and hospitality, education and institutions, infrastructure and real estate, aviation and transportation இந்த மாதிரி மல்டிபிள் இண்டஸ்ட்ரியில யூஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த கம்பெனியோட கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாலும் இயர் ஆன் இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்க. கரண்டாக இருக்கிற கிளைண்ட்ஸ் பார்க்கும்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஹரியானா, ரெட்புல், டிஎல்எஃப், கனரா பேங்க், ஃபோர்ட்ரிஸ் ஹெல்த் கேர், என்ஹெச்ஏஐ அண்ட் கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் பார்க்கும்போது இந்த கம்பெனி மோர் தென் 180+ கிளைண்ட்ஸுக்கு சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டாக நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் செக்மெண்ட் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பற்றி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது மேன் பவர் சர்வீசஸ்ல இருந்து 41.38% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு அண்ட் டோல் பிளாசா மேனேஜ்மெண்ட்ல இருந்து 56.14% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இந்த கம்பெனி வந்து 7 மல்டிபிள் சர்வீசஸ் கொடுத்துட்டு இருந்தாலும் மேஜரான ரெவன்யூஸ் பார்க்கும்போது மேன் பவர் சர்வீசஸ் அண்ட் டோல் பிளாசா மேனேஜ்மெண்ட்ல இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளைண்ட் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது டாப் 1 கிளைண்ட் கிட்ட இருந்து மட்டுமே 56.85% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு அண்ட் ரிமைனிங் கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து சிங்கிள் டிஜிட் ரெவன்யூஸ் தான் ஜெனரேட் ஆகிருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இது வந்து ஸ்லைட் நெகட்டிவான பாயிண்டா இருந்தாலும் ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், டோட்டல் இன்கம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA, நெட்வொர்த் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 25ல 29.02 crores அளவுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. நெட்வொர்த் பார்த்தீங்கன்னாலும் 81.88 crores அளவுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 25ல 62.98 crores அளவுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் இயர் ஆன் இயர் கேட்டகரியில இன்க்ரீஸ் ஆகிறது இந்த கம்பெனிக்கு ஸ்லைட் நெகட்டிவான பாயிண்டா இருந்தாலும் ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 521 rupees சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் பார்க்கும்போது 548 rupees per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால நம்ம ஹையர் பிரைஸ் பேண்ட கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து ஏர்னிங்ஸ் per ஷேர். இந்த இபிஎஸ்னா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் per ஷேர் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 15.62 rupeesனு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 35.08 வரும். இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை மேன் பவர் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ற இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோ வந்து 100.49னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் PE ரேஷியோ வந்து கம்மியா இருக்கு. இந்த ரீசன்னால அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படி தான் மென்ஷன் ஆகிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7973 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு அண்ட் பேட் மார்ஜின் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல 3.25% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் ஆன ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ROE பர்சன்டேஜ் பத்தி பார்க்கலாம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 35.45% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 40.77% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜெனரலா இந்த ரெண்டு பாராமீட்டர்ஸுமே 15% மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 0.97 டைம்ஸ் அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜெனரலா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 or 1க்கு கீழே இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் பியர் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம்.
மேன் பவர் அண்ட் டோல் பிளாசா மேனேஜ்மெண்ட்டோட பியர் அனாலிசிஸ் பார்க்கும்போது கிறிஸ்டல் இன்டெகிரேட்டட் சர்வீசஸ், அப்டேட்டட் சர்வீசஸ், எஸ்ஐஎஸ் லிமிடெட், குவிஸ்கார்ப் லிமிடெட் அண்ட் ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது டோட்டல் இன்கம்ல இந்த கம்பெனி ரொம்பவே சின்ன கம்பெனியா இருக்காங்க. பட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல பார்க்கும்போது காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். டோல் பிளாசாவோட இண்டஸ்ட்ரி வந்து இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஓவரால் டோல் கலெக்ஷன் பாத்தீங்கன்னாலும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 29 ப்ரொஜெக்ஷன் படி பார்க்கும்போது இந்த இண்டஸ்ட்ரி வந்து 1020.4 பில்லியன் ருபீஸை அச்சீவ் பண்றதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். பிகாஸ் இந்த கம்பெனிக்கு டோல் பிளாசா மேனேஜ்மெண்ட்ல இருந்து தான் அதிகமான ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ற சர்வீசஸ் வந்து அதிகமான மேன் பவர் ரிலேட்டட் சர்வீசஸா இருக்கு. ஸோ மேன் பவர் மேனேஜ்மெண்ட்ல ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாவே இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் செகண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 25ல இந்த கம்பெனியோட டாப் 1 கிளைண்ட் கிட்ட இருந்து மட்டுமே மோர் தென் 56% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இன்கேஸ் இந்த கிளைண்ட் கூட இருக்கிற அக்ரிமெண்ட் கேன்சல் ஆச்சுன்னா அதுவுமே இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாவே இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி இஷ்யூ பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட எக்ஸிஸ்டிங் பாரோயிங்ஸை ரீபேமெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண போறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ மார்ச் 10 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது அண்ட் 12 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per ஷேர் அண்ட் ஒரு லாட்டுக்கு 27 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 323 crores அண்ட் இதுல 255 crores அளவுக்கு ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓட அலாட்மெண்ட் வந்து மார்ச் 13 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓட லிஸ்டிங் டேட் வந்து மார்ச் 17. நெக்ஸ்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூல 99.99% அளவுக்கு ப்ரோமோட்டர்ஸ் ஹோல்டு பண்றாங்க. அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. இந்த அப்டேட் வந்ததுமே நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். ஃபைனலா இன்னோவேஷன் ஐபிஓட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பிரைஸ் வேல்யூஷனுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். பியர் கம்பேரிசனுக்கு நெகட்டிவ் ரேட்டிங், இஷ்யூ டைப் அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து கிரே மார்க்கெட்ல ஆக்டிவா ட்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகல. இந்த ஜிஎம்பி வேல்யூ அப்டேட் ஆனதுமே நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். யூசுவலா இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி மாடிஃபை ஆகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல செகண்ட் டே சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ஜிஎம்பி வேல்யூவை பார்த்துட்டு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷன் எடுக்க போறேன். என்னோட டிசிஷனை செகண்ட் டே ஈவினிங் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் பப்ளிஷ் பண்றேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.